கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் அப்டேட் சூடா வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னோம். ஸோ இன்னும் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 7 நாள் தான் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் ஒவ்வொரு டீமுடைய கேம்ப்லையும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். அதிக அப்டேட் தரக்கூடிய கேம்ப் 2 கேம்ப், ஒன்னு மும்பை இந்தியன்ஸ், இன்னொன்னு ஆர்சிபி. அதனுடைய காரணம் என்ன? ஆர்சிபியோட மிகப்பெரிய நட்சத்திர வீரர் ஒருத்தர் வந்து இறங்கிட்டாரு. இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்டேட் நம்பர் 1. ஸோ கௌதம் கம்பீர் அந்த டீமுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. எந்த டீம்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஆரம்ப கால புள்ளியில எங்க இருந்தாரோ, எங்க ஒரு 2 டைட்டில் அடிச்சு கொடுத்தாரோ அந்த டீமுடைய கோச்சா வந்து சேர்ந்துட்டாரு. கேகேஆருக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு அப்டேட்டா பார்க்கப்படுது. ஸோ இந்த டைம் அந்த டீமை ஃபைனல் வரைக்கும் புஷ் பண்ணி கொண்டு போவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப லுங்கி எங்கடி அவரு பார்த்தோம் அப்படின்னா வெளியில போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. ஸோ ரிஷப் பண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப நாள் அப்படிங்கிறத விட எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 14 மாசத்துக்கு அப்புறம் கிரிக்கெட் விளையாட உள்ள வராரு. எஸ், 2023 நியூ இயர் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ அன்னைக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே ஃபேமிலிக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம், ஸோ நியூ இயர் பார்ட்டி அங்க கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசம்பர் 31, 2022 அன்னைக்கு நைட்டு வண்டி எடுத்து கிளம்பி இருக்காரு. திடீர்னு 1ஆம் தேதி 2023 அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறாரு. ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்படுறாங்க. 5 மாசம் ட்ரீட்மெண்ட் போச்சு. அதுக்கப்புறம் MS தோனி கூட 6 மாசம் இருந்தாரு. ஸோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. ஸோ இன்ஜுரி ரெக்கவர் ஆகிற வரைக்கும் தோனி அவர்கள் கூட தான் இருந்தாருன்னு சொன்னோம். ஐபிஎல் முடிஞ்ச கையோட தோனி அவர்கள் கூட தான் மேக்ஸிமம் டைம் அப்படிங்கிறத ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்துல தான் சிஎஸ்கேக்கு வரக்கான சான்ஸ் இருக்காங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எனிவே ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்துட்டாருங்க. அவர் தான் ஸ்கிப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பயிற்சி ஆட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே டெல்லி கேபிட்டல் சைடில் போயிட்டு இருக்கு. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபி இந்த 2 டீமுடைய நேம் தான் கிட்டத்தட்ட 2 நாளாவே ட்ரெண்டிங்ல இருக்குன்னு சொன்னோம். அதற்கான காரணம் விமன்ஸ் ஐபிஎல் உடைய செமி ஃபைனல். ஸோ செமி ஃபைனல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ் மோதுறாங்க. ஜெயிக்கிறவங்க டிசி கூட ஃபைனல். ஸோ கண்டிப்பா டிசி வர்சஸ் எம்ஐன்னு மாறப்போதா இல்ல டிசி வர்சஸ் ஆர்சிபின்னு மாறப்போதா, ஆர்சிபி ஒரு டைட்டில் அடிக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்களோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எஸ், கண்டிப்பா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. இதெல்லாம் அப்படியே வந்துட்டு மூட்டை கட்டி வச்சுட்டு மற்ற கேம்பை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் சைடில் அப்படியே போய் பார்க்கும்போது ஸோ ரோஹித் சர்மா வந்துட்டாருங்க. ஒரு ஆட் ஷூட் போட்டிருந்தாங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் அண்ட் நம்மளுடைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா அவர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ பயங்கரமா ட்ரெஸ் காஸ்டியூம் எல்லாம் போட்டு இன்ஸ்டா ரீலுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. அவங்களுடைய பயிற்சி ஆட்டம் தொடங்கிட்டாங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்க போதுங்க. ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்துட்டு டீம் சைட்லயோ மேனேஜ் பண்றதை பத்தியோ இல்ல டீம் எடுத்துட்டு போறதை பத்தியோ கிடையாது, ஃபேன்ஸ் மேலதான். பிகாஸ் இவ்வளவு நாள் ரோஹித் சர்மான்னு சொல்லிட்டு அவர் இல்லாத சமயத்துல கேப்டனாவே இந்த டீமுக்கு இருந்தாலும் ஏகப்பட்ட ஹர்ட் அப்படிங்கிறது அவர் மேல வந்துட்டு பரப்பப்படுது. ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி மும்பை இந்தியன்ஸை கரை சேர்ப்பாரா ஹர்திக் பாண்டியா அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ ஓகேவா, இது எல்லாத்தையும் அப்படியே மறுபடியும் மூட்டை கட்டி வச்சுட்டு மற்ற டீம்ஸ் எல்லாம் மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ பெருசா எதுவும் இல்லை. இந்த அப்டேட்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. எல்லா டீம்லயும் கேம்ப் ஓபன் பண்ணிட்டாங்க. பிளேயர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய அப்டேட். ஆனா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான அப்டேட் வரக்கான ரீசன் 19ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பிக் ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ அதுல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுல ஆலன் வாக்கர் மிகப்பெரிய டிஜே அண்ட் மியூசிக் டைரக்டர் பார்த்தோம் அப்படின்னா வர போறாருங்க. ஸோ அதை தாண்டி ஏகப்பட்ட கலை நிகழ்ச்சிகள், ஜாம்பவான்கள்லாம் நிறைய பேர் சொல்றாங்க, நம்மளா கேள்விப்படாதுன்னு. ஆலன் வாக்கர் மட்டும் வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்புங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் வேற லெவல்ல நடத்தணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலேயே பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லி கூடிய சீக்கிரம் முன்னாடியே வர சொல்லிட்டாங்க. அண்ட் விராட் கோலியோட அப்டேட் கேட்டிருந்தீங்க. 17ஆம் தேதி மார்ச், அதாவது சண்டே வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு அவர் லேண்ட் ஆகுறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா 19ஆம் தேதி ஈவெண்ட்ல அவர் இருப்பாரு. முதல் மேட்சுக்கு அவர் தான் கேப்டன் அப்படிங்கிற ரூமரும் போயிட்டு இருக்கு. ஸோ எனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வந்துட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மேபி ஓப்பனிங் மேட்ச் அப்படிங்கறதுனால அவர் இருக்கிறாரா இல்ல ஃபேப் டு பிளஸ் தான் கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை தாண்டி ரொம்ப எதிர்பார்த்து இருந்த ஒருத்தர் வந்து சேர்ந்துட்டாரு கேம்புக்கு. வேற யாருமே கிடையாது, வில் ஜாக்ஸ். என்ன ஒரு பேட்ஸ்மேன். ஸோ கண்டிப்பா எஸ்ஏ T20 நல்லா பண்ண 2 பேர் இப்போ ஆர்சிபி கேம்ப்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒன்னு ரீஸ்டாப்லி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு, நல்ல ஒரு எக்கானமி வச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய பவுலிங் ஸ்பெல் ரீசென்ட் டைம்ல வேற லெவல் இருந்திருக்கு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் செட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு பவுலர். நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ யாக்கர் நெயில் பண்றதுக்கு ஃபர்கூசன் இருக்காரு அண்ட் செட் பண்ணி எடுக்கிறதுக்கு டாப்லி இருக்காரு. ஆனா இவங்க 2 பேரையுமே 11ல ஆட வைக்க முடியுமா அப்படிங்கறதா மிகப்பெரிய டவுட். அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சு ஒரு இம்பாக்ட் பிளேயரா ஒருத்தர் உள்ள கொண்டு வந்து 2 பேரையும் ஆட
வச்சாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா ஆர்சிபிக்கு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பவுலிங் யூனிட்டா இருக்கும் அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. ஸோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 2016 ஃபைனல் போனாங்க இல்லையா, அந்த சீசன் அவ்வளோ பெரிய பவுலிங் யூனிட் எல்லாம் கிடையாது, இருந்தாலும் ஃபைனல் புஷ் பண்ணாங்க. ஸோ இந்த சீசனும் அவ்வளோ பெரிய பவுலிங் யூனிட் கிடையாது அப்படிங்கிற தியரியை வச்சு ஸோ ஃபைனல் போறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் அவங்களுடைய யூகமெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே அதுவும் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ வில் ஜாக் சொல்ல வந்திருக்காரு, அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா 2 ஃபாரின் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது சீல் பண்ணிட்டாங்க. ஒன்னு வந்துட்டு ஃபேஃப் டு பிளசிஸ், இன்னொன்னு மேக்ஸ்வெல். ஸோ இன்னும் இருக்கக்கூடிய அந்த 2 ஃபாரின் ஸ்லாட் யாரு? ஒன்னு பியூர் பவுலர் உள்ள வந்துருவாரு, அதுல மாற்றமே கிடையாது. அது ஒரு அல்சாரி ஜோசபா இருக்கலாம், ரீஸ் டாப்லியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபர்கூசனா இருக்கலாம். இந்த 3 பேர்ல யாராவது இருக்கலாம். அந்த ஒருத்தர் யாரு? நீங்க ஒரு வில் ஜாக்ஸுக்கு போவீங்களா, அப்படி இல்லைன்னா கேமரூன் கிரீனுக்கு போவீங்களா அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்வி. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு சின்ன வீடியோ மாதிரி போட்டிருந்தேன், 2 பேருமே ஆட சான்ஸ் இருக்கு. பட் ஆனா இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்துல ஸோ கண்டிப்பா இவங்க 2 பேருமே டீம்ல எடுக்க தேவையில்லை. ஸோ இருக்கிற ஆள்களை வச்சு சமாளிக்க பார்க்கலாம். ஸோ ஏர்லியா ஒரு 2-3 விக்கெட் போயிடுச்சு. ஸோ கண்டிப்பா ஒரு பவர் ஹிட்டர் வேணும்னா மட்டும் இவங்களை கொண்டு வரலாம். ஸோ இவங்க இல்லாமே ஸ்கோர் 180-200 அடிச்சுட்டாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல நீங்க பவுலர்ஸை கொண்டு வந்துக்கலாம். இதுவே நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு பவுல் பண்றீங்க, செகண்ட் ஹாஃப்ல சேஸ் பண்ணணும் அப்படின்னா இருக்கிற பவுலர்ஸை மட்டும் ரொட்டேட் பண்ணிட்டு அளவா மூணு பேரை மட்டும் எடுத்துட்டு ஸோ 4வதா நீங்க வில் ஜாக்ஸ் அண்ட் கேமரூன் கிரீன் 2 பேரையுமே இம்பாக்ட் பிளேயர்ல கொண்டு வரலாம். நீங்க வில் ஜாக்ஸ் டீம்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா கேமரூன் கிரீனை இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரலாம். இல்ல கேமரூன் கிரீன் 11ல வச்சிருந்தீங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரலாம். ஸோ 2 பேரையுமே விளையாட வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. 2 பேருமே பெஞ்ச் பண்ணிட்டு இம்பாக்ட் பிளேயரா தேவைப்படுற ஆட்களை மட்டும் உள்ள கொண்டு வரக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அது ஆர்சிபியோட சாமர்த்தியம் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். ஆனா வில் ஜாக்ஸ் போன தடவையே வர வேண்டியது. வில் ஜாக்ஸோ டாப்லையும் பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே வந்து சேர்ந்துட்டாங்க. கேம்ப் வந்த உடனே ஆர்சிபிக்கு சந்தோஷம் தான். ஏன்னா எத்தனை வருஷம் தவிர்க்க வேண்டியது, போன வருஷம் ஆக்ஷன்ல பிக் பண்ணது இன்னைக்கு தான் வந்து சேர்ந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ரஜத் பட்டிதர் அண்ட் வில் ஜாக்ஸ் ஆனாலும் செமையா இருக்கும். ரஜத் பட்டிதர் கேமரூன் கிரீன் 2 பேரும் மிடில் பார்ட்னர்ஷிப் போட்டாலும் செமையா இருக்கும். ஸோ எனிவே ஆர்சிபிக்கு ஒரு நல்ல சீசனா போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ விமன்ஸ் ஐபிஎல் உடைய எதிர்பார்ப்பை பொறுத்து ஆர்சிபியோட மென்ஸ் டீம் மேல எதிர்பார்ப்பு எகிரும் அப்படிங்கறதுல துளி கூட மாற்றம் கிடையாது. ஸோ ஓவராலா எல்லா டாபிக்குமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐபிஎல் உடைய அப்டேட்ஸ் அவ்வளவுதான். ஸோ விராட் கோலியோட வருகை, கேமரூன் கிரீனோட வருகைக்காக ஆர்சிபி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேஃப் டு பிளசி பயிற்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டி ஃபிளாருடைய கோச்சு கீழே எந்த மாதிரி 11 இருக்க போது, எந்த மாதிரி ஆட போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனல் இணைஞ்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.